இது என்னன்னு பார்க்குறீங்களா? கொத்தமல்லி கட்டு வாங்கிட்டு வரோம்ல, அதை மேக்ஸிமம் எத்தனை நாளைக்கு ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் நம்மளால் சேமித்து வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா தான் இது. நான் செய்யறதுங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். எனக்கு இது பெஸ்ட்டாகவே இருக்குது. 2 வீக்ஸ் வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கூட நான் ஒரு முறை போட்டிருக்கேன். எனக்கு அது 1 மந்த் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்னு. எத்தனை பேர் யூஸ் பண்ணீங்களோ தெரியல. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் கமெண்ட்டில் அது சூப்பர்னு சொல்லியிருந்தீங்க. அது ஒரு ஷார்ட்டாக தான் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி கட்டு வாங்கிட்டு வந்தோடனே அதை 2 பாட்டாக பிரிச்சிருவேன். நல்லா கொழுந்தும் தலைன்னு இருக்கிறதெல்லாம் ஒன்றும், கொஞ்சம் அடிப்பட்டது அப்படி இப்படி இருக்கிறது தண்டெல்லாமும் ஒரு பாட்டாக 2 பாட் பிரிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த கிச்சன் டவல் இருக்கு இல்லைங்க, ரோலில் கிடைக்கும். அதில் 1 பாட்டோ 2 பாட்டோ நமக்கு வேணுங்கிற அளவு எடுத்து லைட்டாக அதைய வெட் பண்ணிக்கிறோம். லைட் வெட்டாக இருந்தால் போதுங்க. தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா முடிஞ்ச வரைக்கும் ஒட்டை பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு அவன் ஃப்ரெண்ட்லி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் நமக்கு கிடைக்கும். நிறைய ஸ்டோர்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. அந்த பாக்ஸில் அடியில் ஒரு ஷீட் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த தலைன்னு இருக்கிற கொத்தமல்லி இலையை அதில் ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு அதே ஷீட்டை போட்டுட்டு, அதான் இந்த கிச்சன் டவலை போட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸோட மூடிடுங்க. இது இது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 4-5 டேஸ் ஓப்பன் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. ஏன்னா இந்த செகண்ட் செட் ஆஃப் கொத்தமல்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதை தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம். இது செகண்ட் யூஸ் பண்ணலாம். அதனால அதுவே நமக்கு சரியாக போயிடும். ஸோ இதையே அப்படியே மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுடலாம். அந்த கொத்தமல்லியவும் நான் திரும்ப இதே மாதிரி கிச்சன் டவல் எடுத்து அதையும், அதாவது கிச்சன் டிஷ்யூ டவல் அதை எடுத்து அதே மாதிரி இது பண்ணிடுவேன். ஆனால் அதையே நான் கவரில் தான் போட்டு வைப்பேன். ஏன்னா வெறும் 2-3 நாளைக்குள்ளேயே அது எனக்கு தீந்துடும் மேக்ஸிமம். அதனால் ஆனால் இந்த பேப்பர் பஞ்சிங் மிஷின் இருக்குது இல்லைங்க, அந்த பஞ்சிங் மிஷினில் அதில் ஓட்டை போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்தால் அது சுத்தமாக ஒன்றுமே ஆகாமல் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் அதுக்கும் உள்ளார இதே மாதிரி வெட் டவல் தான் விரிக்கணும். இந்த டிஷ்யூவை நம்ம வந்து வெட் பண்ணிட்டு அதுக்குள்ளே விரிப்போம். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு ரொம்ப டைட் இல்லாமல் கொஞ்சம் லூஸாக ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. நான் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக 2க்கும் 2 கலர் துணி போட்டிருக்கிறேன். இதுக்கு ப்ளூ கலர் இருக்குது, அது க்ரீன் கலர் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ பார்த்துங்க. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சரி. இதையும் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம்.